வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணலில் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். தொடர்ந்து கடந்த 60 நாட்களுக்குள்ள ஒரு 4 கட்சிகளில் பிளவு. எம்பிக்கள் பாஜகவை நோக்கி போறாங்க, அல்லது பாஜகவில் சேர்றதுக்கு முன்னாடி ஒரு டிரான்சியன்ட் ஸ்டேட்ல வேற ஏதோ ஒரு இடத்துல இருந்து பிறகு சேரலாங்கிற இடத்துக்கு நோக்கி நகர்கிறார்கள். ஆம் ஆத்மி இணைப்பே முடிஞ்சிருச்சு ராஜ்யசபாவில். இப்போ பார்த்தோம்னா சிவசேனாவாகட்டும், அல்ல அதற்கு முன்பாக திரிணாமுல் காங்கிரஸ் ஆகட்டும், அடுத்தது தேசியவாத காங்கிரஸும் வரலாம் அப்படிங்கிற விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. சமாஜ்வாதியில் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம், ஒரு 25 எம்பிக்கள் வருவாங்கன்னு பேசுவதையெல்லாம் பார்க்க முடிகிறது. இந்த எதற்காக பாஜக இவ்வளவு வேகமாக நகர்த்துறாங்க? இந்த டிஃபெக்ஷன் பாலிடிக்ஸ் எப்படி பார்க்குறீங்க சார்? கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. 29க்குள்ளே வந்து 2/3 மெஜாரிட்டி லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் வந்துடுச்சுன்னா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்துடலாம். டீலிமிட்டேஷன், விமன் ரிசர்வேஷன் பில், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். ஸோ பல விஷயங்கள் இருக்குது. அதை தாண்டியும் கூட வந்து கம்ப்ளீட்டாக வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடு மாதிரியான விஷயங்களை கூட, கற்பனை கட்டாத விஷயங்களை சாதிப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனோட தொடர்ச்சி தான் இது. ஆச்சரியம் என்னென்னா வந்து சீட்டு கட்ட மாதிரி எல்லா கட்சிகளும் எக்ஸப்ட் டிஎம்கே பெரும்பாலான பிராந்திய கட்சிகள் சரிந்து விழுந்து கொண்டிருக்கிறாங்க. ராஜ்யசபாவில் அச்சீவ் பண்ணிவிடுவாங்க, பட் லோக்சபாவில் வந்து திரிணாமுல் காங்கிரஸ், சிவசேனா எல்லாம் சேர்ந்தாலும் 22 துண்டு விழுது. அது அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியும். 41 என்னமோ துண்டு விழுது. அது அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது. அதுக்கு தான் சுக்கலாக இப்போ உடைக்கிறாங்க. ஸோ அதை நோக்கி நகர்றாங்க. இது எப்படி சொல்கிறது, இது அப்பட்டமான ஒரு ஜனநாயக படுகொலை தான். ரிசைன் பண்ணுறதை யாரும் கேள்வி கேட்க முடியாது, பட் 2/3 உடைக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து இன்ஃபேக்ட் சிவசேனா ஜட்ஜ்மெண்ட் படி அது கட்சி தாவல் தான். 2/3 உடஞ்சால் மட்டும் பத்தாது, பேரண்ட் பாடியோட அப்ரூவலோட தான் நீ போய் இன்னொரு பார்ட்டியில் மெர்ஜ் ஆகும். இங்கே பேரண்ட் பாடி அப்ரூவலே இல்லை. லா இஸ் வெரி கிளியர். லேட்டஸ்ட் கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் இஸ் அ கேஸ் லா, ரூல் ஆஃப் த லா ஆஃப் த கண்ட்ரி. அவங்க வந்து அப்போ 7 பேர் 10 பேரில் வந்ததும் செல்லாது. 7 பேர் 10 பேரை விட்டது வந்ததை ஆம் ஆத்மி பேரண்ட் பாடி அப்ரூவ் பண்ணணும். அவங்க போய் பிஜேபியில் சேர்றதுக்கு அவங்க அப்ரூவ் பண்ண மாட்டாங்க, பண்ணலை. அதே மாதிரி இப்போ 28 பேரில் 20 பேர் வெளில போகிறாங்கன்னா மம்தா பானர்ஜி, அபிஷேக் பானர்ஜி அதை என்டாஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் தெளிவாக இருக்குது சுப்ரீம் கோர்ட் 2023 ஜட்ஜ்மெண்ட். சந்திரசூட் 5 ஜட்ஜ் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் இஸ் வெரி கிளியர். நாட் ஓன்லி 2/3 ஷுட் ஹேவ் த அப்ரூவல் ஆஃப் த பேரண்ட் பாடி. அது இல்லாமல் இவங்க எப்படி பண்ண முடியும்? பேரண்ட் பாடி இல்லாமல் தெரியல. ஸ்பீக்கர் எப்படி, சிபி ராதாகிருஷ்ணன் ப்ரெசிடிங் ஆஃபீஸர், வைஸ் சேர்மன் எப்படி ஒத்துக்கிட்டாருன்றது தெரியல, வைஸ் பிரசிடென்ட். இப்போ அடுத்த கட்டத்துக்கு நகர்றாங்க. பட் என்ன ஒன்று, உங்களுக்கு சேலஞ்சு பண்ணி கோர்ட்டுக்கு போனீங்கன்னா அங்கே பல வருஷம் ஆகும். இது கிளியர். சிவசேனா அண்டு மோர் தென் சிவசேனா, இவங்க திரிணாமுல் வந்து அப்பட்டமான கட்சி தாவல் தடை சட்டம் 23 ஜட்ஜ்மெண்ட் பற்றி அது செல்லாது. 2/3 இருந்தால் மட்டும் பத்தாது. 2/3 இருக்குது அவங்களுக்கு, ஃபைன். பட் 2/3 பத்தாது. பேரண்ட் பாடியோட அப்ரூவல் வேணும். பேரண்ட் பாடி அப்ரூவல் இல்லை. அப்போ இட்ஸ் அ கிளியர் டிஃபெக்ஷன். இப்போ இதில் ஒரு புது விதமாக இந்த திரிணாமுல் இதில் ஒரு கட்சி அங்கே இருக்காங்களானே தெரியல. திரிபுராவில் அவங்க 2 இடத்துல நின்றுருக்காங்க, 800 ஓட்டு வாங்கியிருக்காங்க. வேற 2 இடத்துல இண்டிபெண்ட் ஆதரிச்ச கட்சி திடீர்னு இந்தியாவில் 5வது பெரிய கட்சியாக ஒரே நாளில் இரவில் மாறுகிறது. அப்படின்னா ஆன்டி டிஃபெக்ஷன் லாவினுடைய அந்த ஷரத்துக்களை எல்லாம் இது ரொம்ப சிக்கலான 2023 ஜட்ஜ்மெண்ட்ல இல்லாத ஒரு புது சிக்கல் உருவாகுது. அதாவது 2023 ஜட்ஜ்மெண்ட் வந்து அது வரைக்கும் 2/3 இருந்துன்னா போதும், தட் இஸ் கால்டு செப்பரேட் என்டைட்டினாங்க. பட் சந்திரசூட் என்ன சொல்லனா, 2/3 இருந்தால் பத்தாது, வித் த பேரண்ட் பாடி அப்ரூவல் அலோன் தே கேன் ஜாயின் வித் தி அனதர் பொலிட்டிக்கல் பார்ட்டி. அப்போ அங்கேயே வருது சிக்கல். நம்பர் 1. நம்பர் 2, அனதர் பொலிட்டிக்கல் பார்ட்டின்னும் போது த டெஃபினேஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டின்றதுக்கான சிக்கல் வந்து மேலும் மேலும் கூட்டிக்கிட்டே போகுது. இப்போ அவனுக்கு அசம்பிளிலையும் ரெப்ரசன்டேஷன் கிடையாது, பார்லிமெண்ட்லேயும் அவனுக்கு ரெப்ரசன்டேஷன் கிடையாது. சொன்ன மாதிரி வந்து அவன் 800 ஓட்டு தான் வாங்கியிருக்கான், நான் என்டைட்டி. அந்த மாதிரி இந்தியாவில் வந்து தெருவாரத்தில் 100 கட்சி இருக்கும். அதுவும் வேற ஸ்டேட்டில், திரிபுராவில். இந்தியாவில் அந்த மாதிரி எல்லா மாநிலத்திலையும் சேர்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 100 கட்சி இருக்கும், மேலேயே இருக்கும். நான் கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்டில் சொல்கிறேன். தெருவில் கிடக்கும் அந்த கட்சிலாம். அந்த கட்சியோட நீ மெர்ஜ் பண்ணி அவனுக்கு மக்கள் ஓட்டே போடல, அந்த கட்சிக்கு 20 எம்பிஸ் வராங்க திடீர்னு பார்லிமெண்ட்டுக்குள்ளே. எப்படி இது? ஹவு இட் இஸ் பாசிபிள்? ஆகவே இது ஒரு மேஜர், இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போகும். அதாவது வந்து அந்த மெர்ஜர் ஆஃப் லிட்டில் நோன் பார்ட்டி, இவங்க மெர்ஜ் பண்ணி அவங்க தான் இப்போ 20 எம்பிஸ்ன்னு சொன்னது, அந்த ஆஸ்பெக்டில் அது கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும். ஃபைனல் டிசிஷன் சுப்ரீம் கோர்ட்டில் தான் வரும். வாட் கான்ஸ்டிடியூட்ஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி, த டெஃபினேஷன் ஆஃப் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி. பொலிட்டிக்கல் பார்ட்டி மீன்ஸ்
பேரண்ட் பாடி ப்ளஸ் லெஜிஸ்லேட்டிவ் ஸ்ட்ரென்த் அசம்பிளிஸ் அண்ட் பார்லிமெண்ட்டில் இருக்கிறது, அதுதான் பொலிட்டிக்கல் பார்ட்டி. இங்கே ரெப்ரசன்டேஷனே பார்லிமெண்ட்டில் இல்லாத, பார்லிமெண்ட் இன்க்ளூட்ஸ் அசம்பிளிஸ் ஆல்சோ, லெஜிஸ்லேட்டிவ் பாடியில் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் அண்ட் பார்லிமெண்ட்டில் ரெப்ரசன்டேஷனே இல்லாத ஒரு கட்சியை, 800 ஓட்டு வாங்கின கட்சியை, ஷெல் அவுட்ஃபிட், அதில் போய் 20 பேர் சேர்றான். அது ஒரு கட்சியாக எப்படி இது இஸ் அ நியூ டெவலப்மெண்ட். திஸ் இஸ் அன் எக்ஸ்ட்ரீம்லி நியூ டெவலப்மெண்ட். கோர்ட்டுக்கு கண்டிப்பாக இது போவோம். திஸ் அ மேட்டர் ஃபிட் கேஸ் ஃபார் அ கான்ஸ்டியூஷன் பெஞ்ச். வாட் கான்ஸ்டிடியூட்ஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி and can a party be recognized as a political party even though it doesn't have a single MLA or MP but still emerges as a political bloc in parliament with the induction or joining of 20 MPs or 20 plus MPs, whatever it is, any number of MPs. எப்படி இது வரும்? It's a mockery of the system. நீ 800 ஓட்டு தான் வாங்கியிருக்க, 800 ஓட்டு வாங்கிட்டு பார்லிமெண்ட் பிரசன்ஸ் 0 தோத்துருக்க, அசம்பிளி பிரசன்ஸ் 0 தோத்துருக்க, அதில் கொண்டு வந்து எப்படி அவன் இதை சேர்ப்பான்? மெர்ஜர் ஆஃப் வித் பொலிட்டிக்கல் பார்ட்டின்றதுக்கு இந்த அளவுக்கு அரசியல்வாதிகள் அட்டுழியம் பண்ணுவாங்கன்னு கோர்ட் நினச்சிருக்கா. ஒன்று மட்டும் உண்மை, 1985 ஆன்டி டிஃபெக்ஷன் லா வந்ததுலேருந்து கிரிமினல் பாலிட்டிஷியன்ஸ், செல்ஃபிஷ் பாலிட்டிஷியன்ஸ் ஏதாவது ஒரு லூப் போல பயன்படுத்தி சர்க்கமெண்ட் பண்ணி பதவியில் ஒட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ தட் இஸ் த ஒன்லி ஆப்ஷன் டு எராடிகேட். அபிஷேக் மனு சிங்வி சொல்கிற மாதிரி த 2/3, 1/3, 2/3, 3/4, 4/5, 5/6 இந்த மாதிரி டினாமினேஷன் எதுவுமே கிடையாது. ஒன்ஸ் எலெக்ட் ஆகி நீ எம்பி ஆகிட்ட அப்படின்னா, எம்எல்ஏ ஆகிட்டன்னா, நீ 1/3, 2/3, 3/4 மெர்ஜருக்குன்ற வாய்ப்பே கிடையாது. ஒன்லி ஒன் ஆப்ஷன், யூ ஹவ் டு ரிசைன் அண்ட் யூ கெட் ரீஎலெக்டட். அதை தவிர வேறு எந்த ஆப்ஷனை போட்டிங்கனாலும் இவங்க என்ன பண்ணுவாங்க, லூப் ஹோல் யூஸ் பண்ணி வருவாங்க. ஆயிரம் காயிரம் நடக்கும். அதுக்கு லீகல் எக்ஸ்பர்ட்ஸே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஊர் நியாயம் பேசுகிறவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவானுங்க. ஸோ த ஒன்லி ஆப்ஷன் இஸ், இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா, இது இப்படியே ஓடுது. இங்கேயும் சொல்கிறாங்க. இப்போ தமிழ்நாடு சென்ட்ரிக்காகவும் பலரும் சொல்லக்கூடியது, இது தெரிஞ்சிருந்தா அதிமுகவில் வெளில வந்தவங்க ஏதாவது ஒரு கட்சியில் இணைஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற இடத்துல 32 வந்து எதிரியா ஒன்று அந்த 25 கூட போய் சேர்ந்துட்டு வேற கட்சின்னு கூட போயிருக்கலாம், கிளைம் பண்ணியிருந்திருக்கலாம். போயிருக்கலாம். எவ்வளோ கட்சி இருக்குது, ஒரு பிரசிடென்ஸ், அதுக்குள்ளே போய் பூந்துருக்கலாம் அப்படிங்கிறதாவும். அப்போ புதிய புதிய உச்சங்களை லூப் ஹோல்ஸை பயன்படுத்துறதுல பிஜேபி இன்வென்ட் பண்ணியிருக்காங்கனால நாளைக்கு யார் வந்தாலும் இதை பயன்படுத்த. அதுதான், அதாவது லா இஸ் அன் ஆஸ் 10th ஷெட்யூல் இஸ் வர்ச்சுவலி டெட். நீங்கள் என்ன காம்பினேஷன் பர்முடேஷன் போட்டாலும் உடச்சிட்டு போகிறான். 1985 to 2003 வரைக்கும் 1/3 இஸ் த ஸ்பிளிட்னு இருந்தது. ரொம்ப அட்டூழியம் பண்ணுறான்னு 2/3 கொண்டு வந்தேன். இப்போ கட்சியை ஒட்டுமொத்தமாக ஹோல்சேல் பர்ச்சேஸ் பண்ணுறான். இந்த கர்மத்துக்கு எதுக்கு இந்த 10th ஷெட்யூல்? ராம்ஜெத் மலானி சொன்ன மாதிரி 10th ஷெட்யூலை அபாலிஷ் பண்ணினா இட் இஸ் அகேன்ஸ்ட் த ஹியூமன் கான்ஷியஸ் அப்படின்னாரு. அவர் கரெக்டாக டிஃபெக்டார்ஸுக்கு சாதகமாக பேசினார். ஆனால் அவர் சொன்ன அந்த வாசகம், அந்த ஆர்குமெண்ட்டு கரெக்ட். 1/10 ஆஃப் தி 1/3 to 10th ஷெட்யூலே ஸ்கிராப் பண்ணு. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் அபிஷேக் சிங்வி சொன்ன மாதிரி, ரிசைன் பண்ணிவிட்டு போகிறது ஒன்று தவிர. 32 பேரில் 25 பேர், 32 பேரில் 31 பேர் வந்தால் கூட இட் இஸ் நாட் கரெக்ட். ஈவன் 32 பேருமே வந்தாலும் நோ, யூ ரிசைன் அண்ட் கோ. 32 பேரும் இன்றைக்கி ஒரு வேளை ஒத்துக்கிறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ இருக்க சிஸ்டம் படி அவங்க நியூ பார்ட்டி ஆகிடுவாங்க, இப்போ பிஜேபிக்குள்ளே ஐக்கியம் ஆகிடுவாங்க. நோ, அதுவும் கூடாது. ஒரு எம்பி இருந்தாலும் 100 எம்பி இருந்தாலும் நீ உள்ளே போன பிறகு ஏதோ ஒரு பார்ட்டிக்கு சாதகமாக நீங்கள் போகிறீங்க, அந்த பார்ட்டியில் மெர்ஜ் பண்ண போகிறீங்க, அல்லது அந்த பார்ட்டிக்கு சாதகமான இன்னொரு பார்ட்டியோட மெர்ஜ் பண்ண போகிறீங்கன்னா இந்த கதையே வேணாம். த ஒன்லி ஒன் ஆப்ஷன் இஸ் ரெசிக்னேஷன். அதை கூட பேரண்ட் பாடி டிசைட் பண்ண சிக்கல் இல்லை. நீங்கள் இல்லை, அதுவும் கூடாது, பேரண்ட் பாடியும் பண்ணக்கூடாது. அதுதான் நான் சொல்கிறேன். ஐ வில் கோ ஒன் ஸ்டெப் ஃபர்தர். சந்திரசூட் கவர்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து பேரண்ட் பாடி டிசைட் பண்ணணும், லெஜிஸ்லேட்டிவ் விங்கில் 2/3 அப்ரூவல் இருக்கணுன்றாரு. ஐ வில் கோ ஒன் ஸ்டெப் ஃபர்தர். ஏன்னா இது ஹோல்சேல் பர்ச்சேஸ் அலோவ் பண்ணுது, ரீட்டைல் பர்ச்சேஸை தான் பேன் பண்ணுது. பார்ட்டியை மொத்தமாக பண்ணிட்டானா, அதாவது பவர் ஆஃப் அட்டர்னியை மட்டும் மாற்றி பவர் ஆஃப் அட்டர்னியை மட்டும் மாற்றிடணும். ஒரு எம்பி இருந்தாலும் 100 எம்பி இருந்தாலும் பார்ட்டியை டிசைட் பண்ணது எக்ஸ் பார்ட்டியோட சேர்றதுன்னா அந்த கதையை வேணாம். எலெக்ஷனை சந்திக்கும் போது என்ன ஸ்டேட்டஸ் கோ இருந்தது அதே தான். யூ ரிசைன் அண்ட் கோ டு த பீப்புள். And by one way, that way only you can prevent anti-defectional
கிம்மிக்ஸு. பட் அது யாரும் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் அதை ஒத்துக்காது. இப்போ இதில் எந்த சிவசேனா ஜட்ஜ்மெண்ட்டை எல்லா கட்சிகளும் கோட் பண்ணி லெட்டர் எழுதுறாங்களோ அந்த சிவசேனாவும் திரும்ப கிரைசிஸ்குள்ளே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. அவர் மீட்டிங் கூப்பிட்றாரு, ஒரு 6 MPs வராமல் போயிருக்கிறாங்க. பட் எங்கே கேள்வி வருதுன்னா, அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு இன்னமும் அதனுடைய மூல வழக்கு முடியாமல் இருக்குது. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு லெஜிஸ்லேட்டிவ் பேட்டில்ஸ், அந்த நீதிமன்றங்களும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நகர்த்தி ஒரு பிரசிடென்ஸை கொடுத்துருக்கலாம்ங்கிற ஒரு பார்வை வருது இல்லையா? நீங்கள் ஒவ்வொரு திரும்ப கோர்ட்டுக்கு போக மூல வழக்கே மிச்சம் இருக்குன்னும் போது என்னவாகும்? அப்போ ஜுடிஷியரியும் இதை கொஞ்சம் வேகப்படுத்தி ட்ரையல்ஸை கொண்டு போயிருக்கலாங்கிற பார்வை அதை எப்படி பார்க்குறது? அது உண்மைதான், ஜுடிஷியரி எக்ஸ்பெடைட் பண்ணியிருக்கலான்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு அதுலேயும் என்ன பெரிய நம்பிக்கை இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, 2020 ஜட்ஜ்மெண்ட் என்னென்னா, த டிஸ்குவாலிஃபிகேஷன் அத்தாரிட்டி வந்து அதை மாற்றணும் இப்போ. ஏன்னா அது பேசிக்கலி எ பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி. எ லோக்சபா ஸ்பீக்கர் ஆர் ஸ்பீக்கர் ஆஃப் எனி அசம்பிளி, ராஜ்யசபா சேர்மன் ஆர் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ஆஃப் எனி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், 4 கேட்டகரி இருக்குது. இவங்க எல்லாருமே பேசிக்கலி எ பொலிட்டிக்கல் அப்பாயிண்டிஸ். இப்போ பொலிட்டிக்கல் அப்பாயிண்டிஸாக இருக்கும்போது அவங்க அந்த ரூல் தங்களோட பார்ட்டிக்கு, பேரண்ட் பார்ட்டிக்கு தான் லாயலாக இருப்பாங்க. திஸ் ஹியூமன் சைக்காலஜி. அதனால தான் 2020 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லுது, ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷனை டிசைட் பண்ணுற அதிகாரத்தை ஸ்பீக்கர் ப்ரிசைடிங் ஆஃபீஸர்கிட்ட வந்து எடுத்துட்டு ஒரு கமிட்டி, எமினன்ட் ஜூரிஸ் இவங்களெல்லாம் வச்சு போடலான்றாங்க. எனக்கு தெரிஞ்ச அது அபத்தமான ஒரு யோசனை. சுப்ரீம் கோர்ட்டோட அந்த யோசனை அபத்தமான யோசனை. ஏன்னா திஸ் இஸ் பேசிக்கலி அ பொலிட்டிக்கல் ப்ராப்ளம். யூ ஹாவ் டு ஃபைண்ட் அ பொலிட்டிக்கல் சொல்யூஷன். ஈவன் த 10th ஷெட்யூல் இஸ் பேசிக்கலி அ ஜுடிஷியல் சொல்யூஷன். நீங்கள் லோக்சபா ஸ்பீக்கர், ராஜ்யசபா சேர்மனோட பவரை, ஆர் அசம்பிளி ஸ்பீக்கர்ஸோட பவரை ஜட்ஜஸோ அல்லது வந்து பொலிட்டிக்கல் ஃப்ரெட்டர்னிட்டிக்கு வெளியில் இருக்கக்கூடிய, பொலிட்டிக்கல் ஏரியானாக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு பாடி, ஹவவர் ஹைலி குவாலிஃபைடு த மெம்பர்ஸ் மே பி, எ ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்தால் கூட, திஸ் இஸ் பேசிக்கலி a political problem. A Supreme Court judge may have a legal knowledge, but certainly he will not have a political knowledge. So disqualification is concerning with the legislature which is parliament and assemblies. அதோட அத்தாரிட்டியாக வந்து ஐ திங்க் ஸ்பீக்கர் தான் இருக்க முடியும், இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் இஸ் ஷார்ட் கமிங்ஸ். இப்போ நீங்கள் வந்து ஓகே ஸ்பீக்கர் வேணான்னு இந்த ஃபாரம் உள்ளே நீங்கள் யாரையோ ஒருத்தர் போடுறீங்கன்னா, பார்லிமெண்ட்ரி ஃபாரம், அசம்பிளி ஃபாரமுக்குள்ளே ஓரளவு கூட ஜஸ்டிஸ் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அதுவே இருக்காது, பட் ஓரளவு இருக்கும். நீங்கள் பேராசூட் பண்ணி வெளியிலேருந்து ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், வாட் டஸ் he know about a political problem? ஸோ அந்த சொல்யூஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் வந்து இட் வாஸ் ஒன்லி லவுட் திங்கிங், இட் வாஸ் ஒப்பீனியன். ஏதோ ஒரு பாயிண்ட்ல அது ஜுடிஷியல் ஓவர் ரீச் ஆகும். நீங்க இவங்களுடைய பவரை வந்து ஸ்பீக்கர் பவரை நீ உசர்வ் பண்ற. ஸ்பீக்கர் இஸ் இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் இஸ் ஷார்ட் கமிங்ஸ், ஈவன் தோ இஸ் a political authority, speaker is the powerful person as far as these issues are concerned. A Supreme Court judge or retired juries, they have no business to adjudicate matters like this. அப்போ இதில் கோளாறு எங்கே வருதுன்னா, கிரீடில் பதவி கிடைக்காதான்னு ஓடுறது, கட்சியை உடைக்கிறது. ஸோ இதெல்லாம் எங்கேருந்து வருது? பொலிட்டிக்கல் ஃப்ரண்ட்லேருந்து வருது. அப்போ அங்கே சேஞ்சஸை ஏற்படுத்தாமல் இங்கே எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. நீங்கள் எத்தனை ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் வந்தாலும் அவன் ஓடுவான். ஒன்லி திங் இஸ் ரெசிக்னேஷனை நீ இப்போ டிவிகே கவர்மெண்ட் நடக்கிற மாதிரி ரெசிக்னேஷன்ஸ், அதை நோபடி கேன் கொஸ்டின். தட்ஸ் அ பேசிக் ரைட் ஆஃப் அ பர்சன். அதுதான் அது அந்த மாதிரியான விஷயங்களை ஹார்ஸ் ட்ரைன் கொண்டு போகுது. நேற்று சிஜிஐ பெஞ்ச் வந்து அதை பால்ட் அலிகேஷன்ஸ், எந்த எவிடன்ஸும் கிடையாது. இப்படிலாம் நீ கோர்ட்டில் போய் நிற்கவே முடியாது. ஃபைன் பண்ணிருப்பான். எனக்கு தெரிஞ்சு ஃபைன் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரியான பெட்டிஷன்ஸை ஃபைன் பண்ணோம். 1 லட்ச ரூபாய் கட்டில 1 மாதம் ஜெயிலுக்கு போ பெட்டிஷனரு. அடங்குவானுங்க இஷ்டம் போல் இந்த மேஜ் கேஸை போடுறது. ஜஸ்ட் பிகாஸ் ரோவிங் என்கொயரிக்கு கோர்ட்ஸ் ஆர்டர் பண்ண முடியாது. ஊழல் நடந்திருக்குன்னா ஆர்டர் பண்ணலாம், ஊழல் நடந்திருக்கான்னு கண்டுபிடின்னு ஆர்டர் பண்ண முடியாது. ஜஸ்ட் அதுவும் எந்த எவிடன்ஸ் இல்லைன்னா இட்ஸ் ரோவிங் என்கொயரி. ரோவிங் என்கொயரிஸ் cannot be allowed. ஸ்பெசிஃபிக்ஸா நீங்க கொண்டு வரீங்க. ஜேஎம்எம் கேஸ்லாம் டிரான்சாக்ஷன்ஸ் இருந்தது, சாலிட் கேஸ்ங்க, அது ராக் சாலிட் கேஸ் அப்படிங்கிறது வேற. அந்த உதாரணமே பொருந்ததை நீங்க அப்பவே கூட. ஆமா, அதனால இப்ப நடந்து கொண்டு இருப்பது வந்து there is a crisis in Indian political system. மக்கள் வந்து எல்லா அரசியல் கட்சிகள் மேலேயும் நம்பிக்கை இழந்துட்டாங்க. பிஜேபி மேலே இப்போதைக்கு வச்சுருக்காங்க, ரொம்ப நாள் இருக்காது. அங்கேயும் ஒரு நாள் உடச்சி சதுரும் போது அப்போ தான் உங்களுக்கு தெரியுது.
இப்போ நீங்கள் சொன்ன இந்த கிரைசிஸ் அப்படிங்கிற பாயிண்ட்ல நான் நிப்பாட்டி, இது யார் யாரை பவரில் இருக்கிறவங்க அவங்களுக்கு முடிஞ்சபடி அந்த கிரைசிஸை யூஸ் பண்ணி அதிலிருந்து அவங்களுக்கான தேவையான விஷயங்களை எடுத்துக்கிறாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ இன்னொரு சைடு பல பிராந்திய கட்சிகளில் கை வைக்கிறாங்கன்னும் போது காங்கிரஸ்க்கு இப்போ வரலையா, இல்லை அது எப்பயுமே நம்ம செய்யறது தான் லாஸ்ட்டில் பண்ணிக்கலாம்னு வச்சுருக்காங்களா? இதெல்லாம் ஏதோ ஒரு வகையில் பார்த்தா அந்த அப்போசிஷன் இந்தியா பிளாக் இவங்களுக்கான குறி வைத்ததாகவும் நம்ம ஆமாம், அதில் எந்த சந்தேகம் இல்லை. வச்ச குறி இந்தியா பிளாக்குக்கு செங்கலாக உருவுறாரு மோடி. எக்ஸப்ட் டிஎம்கே எல்லாத்தையும் உருவிட்டாங்க, கம்ப்ளீட்டாக உருவிட்டாங்க. அப்போ இது வந்து நீங்கள் மனம் காவலா மதில் காவலான்வாங்க. போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டான், எப்படி தடுப்பவனு? இஸ் டிசைடட், he or she has decided, you cannot prevent. ராம்ஜத் மலானியோட ஒரு பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன். அவர் வந்து இன் பிரின்சிபலே 10th ஷெட்யூலில் அப்போஸ் பண்ணுறாரு. அதாவது வந்து 1/3 தான் டிஃபெக்ஷன் இருக்கும்போதே அவர் அப்ஜெக்ட் பண்ணுறாரு. என் எம்எல்ஏ ஆர் எம்பி ஹஸ் அ ஃப்ரீ பாஸ் டு மூவ் டு எனி பார்ட்டின்றது அவரோட ஆர்குமெண்ட். ஐ திங்க் அது வந்து ஒதுக்கி தள்ள முடியாத ஆர்குமெண்ட். பணத்துக்காக போகல, ஐடியாலஜிக்காக போகிறான், அப்போ என்ன பண்ணுவேன்? இப்போ நாளைக்கு இப்படி வச்சுக்கோங்க, ஒரு உதாரணத்துக்கு திமுக டிசைட்ஸ் டு சப்போர்ட் பிஜேபி இன் ஒன் பர்டிகுலர் இஷ்யூ. அவங்க 32 எம்பிஸுக்கு அவங்க வந்து வெப் இஷ்யூ பண்ணுறாங்க. அதில் பிடிக்காம ஒரு 2 பேர் வந்து பார்ட்டியோட பேசிக்ஸே வந்து செக்குலரிசம், பிஜேபிக்கு எதிராக இவ்வளோ பேசிட்டு நீ ஓட்டு போட சொல்கிற, நாங்கள் போட விரும்பலன்னு ஒரு 2 எம்பிஸு ஸ்பீக்கர்கிட்ட ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு சென்னை வராங்கன்னா திமுக என்ன பேச்சு பேசும் உங்களுக்கு? அதுதான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு வரும்போது தான் அது உங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா அப்போ மனசாட்சிப்படி ஓட்டு போடணும்னுவாங்க. ஆக இது அடிப்படையில் ஒரு பொலிட்டிக்கல் ப்ராப்ளம். மோடி எல்லாரையும் விலைக்கு வாங்கிட்டு இருக்காரு. அதை பொலிட்டிக்கல் ஃப்ரண்ட்டில் தான் தடுக்க முடியுமே அல்லாமல் ஜுடிஷியல் ஃப்ரண்ட்டில் தடுக்க முடியாது. நீங்கள் எத்தனை ஆர்டர்ஸை எப்படி மாற்றி போட்டு 1/3 இருந்தது ஃபார் அ லாங் டைம், 1/3 வாஸ் ஸ்பிளிட். தென் ஆஃப்டர் தட் 23 இயர்ஸாக வந்து 2/3 வாஸ் ஸ்பிளிட். டுமாரோ வந்து 2/3 கிடையாது, 2/3 1/3 என்டையர் பார்ட்டி அண்ட் த பேரண்ட் பார்ட்டி மஸ்ட் டிசைட் அண்ட் ஈ ஷுட் ரிசைன். இது ரெண்டையும் ட்வின் கண்டிஷன். ஆக்சுவலாக அது வந்துடுச்சு 23 சிவசேனா ஜட்ஜ்மெண்ட்டில் ஜஸ்டிஸ் சந்திரசூட் 5 ஜட்ஜ் பெஞ்ச் ஆர்டர் அதுதான். அப்போ எந்த தைரியத்தில் ஆம் ஆத்மியை உடைச்சாங்க, எந்த தைரியத்தில் திருவண்ணாமலை உடைக்கிறாங்க, சிவசேனா எந்த தைரியத்தில் சிவசேனா உடைக்கிறானுங்கன்னே புரியல. த லீஸ்ட் ரிகார்டு ஃபார் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஒரு காமன் மேனுக்கு தெரியுது. இது தப்புன்னா வெறும் மாரலாக மட்டும் இல்லை, லீகலாகவும் தப்பு. நீங்கள் வந்து 2/3 இருந்தால் மட்டும் பத்தாது, பேரண்ட் பாடி ஷுட் அப்ரூவ், தென் ஒன்லி யூ கேன் கோ ஃபார் மெர்ஜர். இந்த ஆஸ்பெக்டே கடந்து போகிறாங்க எல்லாரும். ஈவன் தோ த லேட்டஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இஸ் த கேஸ் லா ஆஃப் த கண்ட்ரி. ஆகவே இது ரொம்ப ஒரு டிஎம்சி சிவசேனா இஷ்யூஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சிக்கனிங் அண்ட் ரொம்ப ரொம்ப டிஃபனிங் ஒன். அவங்க இப்போ உடஞ்சி கிடக்கிறாங்க. அவங்க ரிசைன் பண்ணல, 3 பேர் தான் ரிசைன் பண்ணியிருக்காங்க. ரிசைன் பண்ணால் கேள்வியே கேட்க முடியாது. பட் தனி பிளாக்காக அப்ரூவ் பண்ணணும் போது கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும். இதெல்லாம் இன்னும் ஒருபடி மேலே போய் பேங்க் அக்கௌண்ட்ஸை ஃப்ரீஸ் பண்ணுங்கள், ப்ராப்பர்ட்டிஸை ஃப்ரீஸ் பண்ணுங்கலாம் எதிர்த்தரப்பு டிஎம்சியில் எழுதுறதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. பேங்க்ஸ்க்கு போது ட்ரஸ்ட்டு நாங்கள் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணுங்கள், அதனுடைய சொத்துக்களை ஃப்ரீஸ் பண்ணுங்கள், எங்களுக்கு தான் அத்தாரிட்டி இருக்குன்னெலாம் அங்கே எல்ஓபியாக இவங்க எதிர்த்தரப்பை தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இப்போ வெஸ்ட் பெங்காலில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பெரிய க்ரைசிஸாகவும் போகிறத பார்க்க முடியுது. இப்போ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இதை ஒரு பாயிண்டில் நகர்த்தி வச்சு பிஜேபிக்கு கொண்டு வராங்களா சார்? இப்போ இந்த என்சிபிஐங்கிறது ஒன்று, அதே போல் சிவசேனாவில் இருக்கிறவங்கள ஷிண்டே கூட போக வச்சுட்டு என்டிஏக்குள்ளே சேர்த்துக்கிறது நேரடியாக வர முடியாது. அப்படி போயிட்டு இப்படி பண்ணுறாங்க. இப்படி வந்தாலும் நாளைக்கு எங்கே போனாலும் இவங்க அங்கே தான் புகலிடம். வெளியில் போகிற ஒவ்வொருத்தனுக்கும் புகலிடம் பிஜேபி தான். அராஜகம், அட்டூழியம், அழிச்சாட்டியம், பஞ்சமா பாதகத்தின் உச்சத்தை பாஜக தொட்டு கொண்டிருக்கிறது. இதற்கான விலையை அனுபவிப்பார்கள். எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் இட்ஸ் ஓன் அண்ட் ஈக்குவல் ரியாக்ஷன். 10 வருஷமாக, குறிப்பாக கடந்த 5 வருஷமாக ஒவ்வொரு கட்சியாக சுக்கலாக உடைச்சு, ஒவ்வொரு கட்சியாக உடைச்சு ரெசிஸ்ட் பண்ணியிருக்கணும். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கோட்டை விட்டாங்க. வெவ்வேறு விதமான காரணங்கள், இல்லை அவங்க தனிப்பட்ட காரணங்கள், அதை தாண்டி சீரியஸ்னஸ் புரியாமல், பொலிட்டிக்கலாக வந்து சீரியஸ்னஸ் புரியாமலும் இருக்காங்க. தனிப்பட்ட காரணம்னு எல்லாரையும் சொல்ல முடியாது, அது சில பேர் வேணால் இருக்கலாம். மற்றபடி கூட்டணி கட்சிகள் வந்து அப்படி இல்லாத கூட்டணி கட்சிகள் வந்து இருக்காங்க. அது இந்த ஆஸ்பெக்டில் நான் சொல்கிறது. அவங்க ஒன்றும் பண்ண முடியல. இன்னைக்கு அவங்க கையை மீறி போதுங்கிறத தாண்டி ரெசிஸ்ட் பண்றதுக்கான இது ரொம்ப சீரியஸான ஒரு பொலிட்டிக்கல் கிரைசிஸ். மோடி இஸ் ஸ்வாலோயிங் எவ்ரி பொலிட்டிக்கல் பார்ட்டி.
சந்திரபாபு நாயுடு சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். அதில் சொல்றாரு இந்த முறை 50% அந்த ப்ரோரேட்டா இன்க்ரீஸ் என்பது அந்த கிளாஸோடவே சட்டத்தை கொண்டு வர போகிறார்கள். அதனால எந்த சிக்கலும் இருக்க போறதில்லை. சதர்ன் ஸ்டேட்ஸினுடைய அந்த நம்மளுடைய நலன் என்பது பாதுகாக்கப்படும்னு ஒரு விஷயத்தை பேசுறாரு. கடந்த முறை அமித்ஷா அவர்கள் அந்த கடைசி 1 மணி நேரம் எனக்கு டைம் கொடுங்கன்னு அதை தான் ஃப்ளோர்ல கேட்டிருந்தார், கொண்டு வர அப்படின்னாரு. மேபி அப்படி ஒரு கிளாஸ் வரும்போது சதர்ன் ஸ்டேட்ஸ், குறிப்பா இப்போ இந்தியா பிளாக்கில் இருந்தும் வெளியில் இருக்கிறவர்களுடைய நிலைப்பாடு, ஒரு ஜெகன் மோகனோ அல்லது நவீன் பட்நாயக்கோ இல்லை ஃபார் தட் மேட்டர் டிஎம்கே 38 எம்பிக்களோட இருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய அந்த சீட்ஸ் அது அப்படியே பாதுகாக்கப்படும் என்றால் ஒரு சேஞ்ச் ஆஃப் மைண்ட் வர வாய்ப்பு இருக்கா, இல்லை அதுக்கான முயற்சிகளை எடுப்பார்கள்? ஆன் த பார்ட் ஆஃப் த டிஎம்கே சேஞ்ச் ஆஃப் மைண்ட் வருமானு எனக்கு தெரியல. ஏன்னா அது வந்ததுன்னா அதை அவங்க பொலிட்டிக்கலி அதுக்கு தே ஹேவ் டு பே அ வெரி ஹெவி ப்ரைஸ். அதனால் அது அவ்வளோ சுலபமாக அந்த டிசிஷனுக்கு அவங்க போவாங்களான்னு எனக்கு தெரியல. பட் போக மாட்டாங்கன்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ் நிறையா இருக்குது அவங்களுக்கு. காங்கிரஸ் கூட இல்லாமல் திமுக பிஜேபியும் பகைச்சிக்கிட்டு இங்கே விஜயும் அப்போஸ் பண்ணிக்கிட்டு காங்கிரஸையும் அப்போஸ் பண்ணிவிட்டு அவங்களால இருக்க முடியுமா? அப்போ ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும், பிஜேபியோட சாஃப்ட் பண்ணிட்டு போயிடலாமான்னு கூட அவங்க நினைக்கலாம். ஒரு ஃபேஸ் சேவர் கொடுத்தா இந்த மாதிரியான இஷ்யூஸில் டைமெட்ரிக்லி ஆப்போசிட் ஸ்டாண்ட் எடுக்கிற வல்லமையும் கடந்த கால வரலாறும் திமுக இருந்திருக்கு. அதனால் அவங்க அப்படி ஒரு நாயுடுவோட ப்ரப்போசல் படி வருதுன்னா கடந்த முறை மாதிரி இந்த முறை எதிர்ப்பாங்கன்னு எனக்கு தோணலை. தேர் மே பி சம் காம்ப்ரமைஸ். அதுக்கு இன்னும் அடிஷ்னல் சேஃப்கார்ட்ஸாக வேறு சில அஷூரன்சஸ் வருதுன்னா தே மே கோ. The alacrity in which Modi government is doing all these things பார்க்கும்போது they are racing against time. அதனால் எப்படியாவது இந்த பார்லிமெண்ட் செஷன் இந்த ஆண்டு இந்த மான்சூன் செஷன் அதுக்கு பிறகு வர வின்டர் செஷனில் இதை பாஸ் பண்ணிடணும்னு நினைப்பாங்க. நம்பர்ஸ் அவங்கக்கிட்ட ராஜ்யசபாவில் ஆல்மோஸ்ட் அச்சீவ்டு. லோக்சபாவில் டிஎம்கேலாம் வாக் அவுட் பண்ணால் கூட 40 துண்டு விழுது. ஸோ மை ஹன்ச் இஸ் லைக் பொட்டாபில் ஜாயின்ட் செஷனை கூப்பிட்டு லோக்சபா ராஜ்யசபா ஜாயின்ட் செஷனை கூப்பிட்டு 2/3 மஸ்டர் பண்ணி இதை பில்லை பாஸ் பண்ணுறதுக்கு டீலிமிட்டேஷன், விமன்ஸ், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், அதோடு எல்லாத்தையும் சேர்த்தே பண்ணிடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது என்று தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா ஒரே ஸ்ட்ரெச்சில் நகர்த்திட்டோம்னா திரும்ப ஒவ்வொரு முறை ஒவ்வொரு பார்ட்டிஸையும் சமாதானப்படுத்துறது அது பெரிய ஹெர்குலியன் ஒர்க். அதனால இந்த தடவை அதை முடிச்சுடுவாங்க. நம்பர்ஸை ரீச் பண்ண முடியுது. தனியாக இல்லைன்னா ராஜ்யசபா லோக்சபா ஜாயின்ட் செஷனை கூட்டுறதெல்லாம் ரீச் பண்ண முடியும்னா கண்டிப்பாக செய்வாங்க. மார்க் மை வேர்ட்ஸ். மேபி இப்படியாக கன்வின்ஸ் ஆகிடுவாங்களோங்கிற ஒரு சந்தேகத்தில் தான் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த ஸ்டாலினுக்கு ராகுல் காந்தி ஒரு குட் டோனில் ரியாக்ட் பண்ணாரான்னு கூட சில விஷயங்களும் பேசப்படுகிறது. பார்ப்போம் சார். அவங்க 2 போட்லேயும் செயல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க காங்கிரஸ். இங்கே ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களோட அமைச்சரவையில் பங்கு. டெல்லியில் பாஜக எதிர்ப்பு பண்ணும்போது திமுகவும் கூட ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ரேப்போர்ட்டில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. எப்படி போகுதுன்னு நம்ம பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார்.